சவுத் வெஸ்ட்டில் ஸ்ப்ளே கட் இருக்குது அப்படின்னா, தென்மேற்கு பகுதிகளில் மூளை துண்டித்த அமைப்பில் இருக்கும் பொழுது உடல் ரீதியாக அது எவ்வாறு நமக்கு ஆளுமையை செலுத்துகின்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் குறிப்பாக ஒரு ஆணிற்கும் பெண்ணிற்கும் உடல் ரீதியான புரிதல்களை எவ்வாறு இது தடை செய்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். ஒரு சில வரைபடங்களுடனும் சிங்கப்பூரிலிருந்து வந்த ஒரு ரியல் டைம் ஒரு வீட்டினுடைய அமைப்பையும் வைத்து நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். நம்ம எல்லாரும் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். கிழக்கு திசை அடைப்பட்டிருக்கு அப்படின்னா அங்கே வந்து ஆண்களினுடைய விந்துத்தரம் குறைந்து லேட் பேபிக்கான அமைப்பு இருக்கக்கூடும். அந்த மாதிரி ஐவிஎஃப் இதெல்லாம் நம்ம நாடக்கூடிய அமைப்புங்கிறது வந்துடும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? இதே போன்று வீட்டில் தென்மேற்கு பகுதியும் இதை எவ்வாறு ஆளுமை செய்கின்றது அப்படிங்கிறத தான் முக்கியமாக இந்த தலைப்பில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென்மேற்கு பகுதி தத்துவ ரீதியாக எது மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கியது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன் இந்த வீடியோவை நீங்கள் வந்து வாஸ்துவில் எந்த ஒரு அடிப்படையும் தெரியாமல் பார்த்தாலும் கூட உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற வந்து இதில் ஃபஸ்ட்டு தென்மேற்கு பகுதினா என்ன, 9 மண்டலங்களாக பிரிக்கும்போது தென்மேற்கு பகுதி எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம மற்ற விஷயங்களை வந்து பார்ப்போம். சரிங்களா? ஃபைன். தென்மேற்கு பகுதினா என்ன அப்படின்னா, இந்த தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய இந்த பிளாக், இந்த கோர் ஜோன் தான் சவுத் வெஸ்ட் ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் ஸ்ப்ளே கட்டுனா என்ன சார்? இது ஒரு புதிய டேர்மாக இருக்கே, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு என்ன சார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும்ல, அதையும் நான் வந்து விளக்கிடுறேன். ஸ்ப்ளே கட்னா ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனை ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்ம போவோம். இதில் இருக்கக்கூடிய 4 கார்னர்ஸ் அதாவது 4 முனைகளில் ஏதேனும் ஒரு முனை துண்டிக்கப்பட்டிருந்தால் அதை தான் வந்து நம்ம ஸ்ப்ளே கட்னு எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் வெஸ்ட்டில் இப்போ ஸ்ப்ளே கட் இருக்குது அப்படின்னா இது மாதிரி ஃபுல்லாக இந்த முனை ஃபினிஷ் ஆகாமல், இந்த கார்னர் ஃபினிஷ் ஆகாமல் இப்படி பாதியில் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அதை தான் வந்து ஸ்ப்ளே கட். ஆக்சுவலி இந்த கான்செப்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வாஸ்து நூல்களில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். சரிங்களா? சவுத் வெஸ்ட் ஜோன் நைருதி ஜோன், அதே மாதிரி முக்கியமாக ஆக்னேய பகுதி சவுத் ஈஸ்ட் ஜோன் தெற்கும் கிழக்கும் இணையக்கூடிய பகுதி, இதை வந்து நம்ம இந்த மாதிரி துண்டிக்கும் பொழுது இதனுடைய தீய ஆற்றல்கள் நம்மளை பாதிக்கிறதில்ல அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் அந்த மாதிரி ஒரு ஏற்பட்ட ஒரு வாஸ்து ரீதியான தவறான புரிதல்களினால் இதை வந்து பண்ணுறாங்க. நைருதி பிளாக்கையும் சரி, குறிப்பாக தென்கிழக்கு பிளாக்கையும் இப்படி குறைச்சி இருக்கணும், வடகிழக்கு மூலை தான் இருக்கிறதுலே நீளமாக இருக்கணும், மற்றதெல்லாம் அதை காட்டிலும் ஒரு குறைந்த அமைப்பில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த மாதிரி வெட்டுவது என்பது ஒரு சில வாஸ்து நூல்களில் குறிப்பிட்ட குறிப்புகளிலிருந்து நம்மளால் இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதை பார்க்க முடியுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல 4 ரோட்ஸ் அட்ஜஸ்டன்ட் ஆகுதுன்னா ஒரு சில ரூல்ஸே வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டி லிவிங்குள்ளே நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. தே ஹேவ் டு ஃபாலோ தட். இந்த ஒரு 2 அமைப்பு தான். சரிங்களா? சரி சார், இது வந்து நம்ம உடல் ரீதியாக நமக்கு எந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும், நமக்கு எந்த மாதிரியான தாக்குதல்களை இது கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரியல் டைம் சிங்கப்பூர்லேருந்து வந்த ஒரு வீட்டை முடிஞ்ச வரைக்கும் நம்ம 3D மேப்பிங் மூலமாக லைடார் டெக்னாலஜி யூஸ் பண்ணி 3D டெப்த் சென்சிங் மூலமாக வந்த டேட்டாவை அப்படியே ரியல் டைம் ஒரு இமேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ தட் இப்போது நம்மளுடைய நாடு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் எப்படி வாஸ்துங்கிறது வேலை செய்யும், அங்கே இருக்கக்கூடிய கட்டிட அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய வாஸ்து வகுப்பில் இந்த மாதிரி தான். இப்போது நம்மளுடைய வீடுகள் மட்டும் அல்லாமல் ஒரு நிறைய கண்ட்ரீஸுடைய வீடுகளில் வந்து ஏற்படக்கூடிய தவறுகளெல்லாம் நம்ம இந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 2D இமேஜில் பார்த்தோம், அதையே வந்து எப்படி ரியல் டைமில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே ஃபைன். இங்கே பாருங்கள், இந்த காம்பவுண்டை என்ன பண்ணியிருக்காங்க, சுற்றி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல எப்படி வந்திருக்கணும்னா ஃபுல்லாக அப்படி ஃபினிஷ் பண்ணிடணும். அப்படின்னா ஃபினிஷ் பண்ணாமல் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, இப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் ஸ்ப்ளே கட்.
சரிங்களா? சரி, இதை வந்து நம்ம ஜோனாக வந்து எப்படி பிரிப்போம்? ரொம்ப காம்ப்ளெக்ஸெல்லாம் போக வேண்டாம், ரொம்ப எளிமையாக எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு பேரலாக ஒரு லைன், அப்புறம் பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வந்து நம்ம போடுறோம். போட்டுட்டு இந்த பகுதி வெஸ்ட் அண்ட் சவுத் இணையக்கூடிய இந்த பகுதி தான் சவுத் வெஸ்ட் கோர் ஜோனாக நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? தென்மேற்கு பகுதியாக மேற்கும் தெற்கும் இணையக்கூடிய இந்த பகுதி, இதில் இந்த மூளை துண்டிக்கப்பட்ட அமைப்பில் இருப்பதை வந்து நம்ம இந்த வீடை வச்சு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ வந்து நான் உங்களுக்கு தத்துவ ரீதியாகவும் விளக்க போகிறேன். சரிங்களா? சார், இந்த தென்மேற்கு பகுதி எந்த பஞ்சபூதத்தினுடைய தொடர்பு கொண்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நான் என்ன கருத்து சொல்ல வரேங்கிறத உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். தென்மேற்கு பகுதி மண் தத்துவம் சார்ந்த ஒரு பகுதியாக இருக்கின்றது. உடல் பாகத்தில் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய மர்ம உறுப்புகளை குறிக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றது. ஒரு கட்டிடத்தை நாம் கட்டிடமாக பார்க்காமல் தத்துவ ரீதியாக எந்த பஞ்சபூதம் அதை ஆளுமை செய்து, காலபுருஷ தத்துவத்தின்படி எந்த உடல் பாகங்கள் அதை ஆளுமை செய்து அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு வீட்டை பார்த்த 2 வினாடிகளில் உங்களின் ஈஸியாக அது என்ன எஃபெக்டை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியும். இதை தான் நம்மளுடைய வாஸ்து வகுப்பில் இப்போது இந்த நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சுரல் இமேஜஸை கொடுத்து இந்த வாஸ்து வகுப்பு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D வாஸ்து வகுப்பாக இந்த ஜூலை மாதம் தொடங்க இருக்கின்றது. விருப்பமுள்ளவர்கள் நான் இந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நான் சொல்லிட்டேன், மர்ம உறுப்புகளை உங்களுடைய இடுப்புக்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த தென்மேற்கு பகுதிங்கிறது ஆளுமை செய்து அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே அந்த மூளையவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம துண்டிச்சிட்டோம். அப்போ அது நம்மளுடைய உடல் ரீதியாக நமக்கு எந்த மாதிரியான விஷயங்களை அது வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்துலேருந்தே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்த அந்த ஒரு கன்சல்டேஷன், ஆன்லைன் மூலமாக வந்த ஒரு கன்சல்டேஷன், சிங்கப்பூர் பேஸ்ட் கன்சல்டேஷன், அங்கே என்ன ஒரு இது இருந்தது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அங்கே வாழ்ந்த பெண்மணிக்கு இடுப்புக்கு கீழ் கால்கள் மறுத்து போகக்கூடிய ஒரு தன்மைங்கிறது வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அந்த பெண்மணியுடைய கணவர் எப்பொழுதும் உடல் ரீதியான ஒரு சாதாரணமான ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு ஒரு சில மருந்துகளை யூஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து எக்ஸ்ட்ரா அவருடைய பொட்டன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக லிபிடோ பூஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான விஷயங்களை அவர் நாடக்கூடிய அமைப்பில் இருந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மூளையை நீங்கள் எப்படி ஸ்ப்ளே கட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாலோ இல்லை வெட்டிட்டீங்கனாலோ உங்களுடைய வாழ்க்கையில் அது எது போன்ற அமைப்புகளை அது நேரடியாக உங்களுக்கு அளிக்குது அப்படிங்கிறத இங்கேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது மாதிரி தென்மேற்கு பகுதியில் நீங்கள் ஒரு இதை துண்டிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே உடல் ரீதியான புரிதல் ஒரு ஆணிற்கும் பெண்ணிற்கும் ஏற்படுவதற்கான சாத்தியமே இல்லாமல் போய்விடும். மண் தத்துவம் அங்கே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எப்படி ஒரு மண்ணில் நம்ம ஒரு விதையை போட்டால் அது வந்து ஒரு செடியாக மாறி செடியிலிருந்து நமக்கு பழமாக வருகின்றதோ அது போன்றுதான் இந்த பகுதி. ஏன் வந்து ஒரு படுக்கை அறையை கொடுத்தாங்க, மாஸ்டர் பெட்ரூமை ஏன் கொடுத்தாங்க, ஏன் பாரமாக இருக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நிலைத்த தன்மையுடன் அங்கே நாம் உறங்கும் பொழுது ஒரு ஆணிற்கும் பெண்ணிற்கும் உடல் ரீதியான புரிதல் சீராக ஏற்பட்டு சரியான காலப்பருவத்தில் அவர்கள் வந்து ஒரு குழந்தை பேர் ஈற்றெடுக்கும் ஒரு தன்மைக்கு அவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையான ஒரு புரிதல்களை முன்னோர்கள் வச்சிருந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த பாகத்தை வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் படுக்கை அறையாக நம்ம கொடுக்கணும், ஒரு பெரிய அறையாக இது வந்து இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இப்போது நம்ம வந்து மெயின் பில்டிங்லேயும் இங்கே உள்ள ஆக்சுவலி அந்த வீட்டில் கட்டுங்கிறது வந்து இருந்தது. மெயின் பில்டிங்னு மட்டும் இல்லாமல் காம்பவுண்ட்லேயுமே இது மாதிரியான கட்ஸ் இருந்தது அப்படின்னா, எந்த மூளையை நீங்கள் வந்து துண்டிக்கிறீங்களோ அந்த மூளை சார்ந்த உடல் உறுப்புகள் சார்ந்த விஷயங்களும் சரி, தத்துவ ரீதியாக எந்த ஒரு பஞ்சபூதத்தை அது குறித்தாலும் சரி, எந்த திக்பாலகரை அது குறித்தாலும் அந்த ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் இருந்து நீங்கள் வெட்டி விடுகின்றீர்கள் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். இதை நம்ம சவுத் வெஸ்ட் ஸ்ப்ளே கட் அப்படின்னு பார்க்குறத விட நம் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நாம் தொலைக்கின்றோம், எந்த ஒரு விஷயத்து பின்னாடி நம்ம ஓடுறோம் அப்படிங்கிறத வந்து
இந்த வீடியோ மூலமாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். ஸோ இது போன்று ஸ்ப்ளே கட்ஸ் எந்த மூலையிலும் இல்லாத ஒரு அமைப்பில் வீடுங்கிறது வந்து இருப்பது ரொம்ப 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 அவசியம். இந்த மாதிரி மூலைகளை வெட்டாமல் சரியாக 4 முனைகளும் மூலை மட்டம் வந்து சரியாக இருந்தபடி நம்ம வந்து அமைக்கணும். எப்பொழுதுமே அதனால தான் என்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் வரவங்களுக்கு நான் நிறைய டைம் சொல்லுவேன், நேரில் ஒரு டைம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது தான் அந்த இடம் எப்படி இருக்குது, அதனுடைய காம்பஸ் டிகிரிஸ் எப்படி இருக்குது, அதை கரெக்டாக எப்படி மூலமட்டம் கொண்டு வரணும், அது போன்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு உள்வாங்கக்கூடிய தன்மையில் நம்ம வந்து வருவோம். நீங்கள் வந்து பொதுவாக ஒரு வாஸ்துன்னு ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் அணுகுவதை காட்டிலும் ஃபஸ்ட்டு வீடு கட்டுவதற்கு முன்னாடி அந்த சைட்டை வந்து ஒரு தேர்ந்த வாஸ்து நிபுணரை நீங்கள் என்ன தான் அழைக்கணும்லாம் இல்லை, ஒரு தேர்ந்த வாஸ்து நிபுணரை நீங்கள் அழைத்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை கரெக்டாக நீங்கள் திசை காட்டியை வைத்து திசைகள் எந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அமைக்கும் பொழுது இது போன்ற தவறுகள்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படாது. ஏனென்றால் இப்போது இவ்வளவு காலம் வந்து என்னென்னமோ அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டாங்க. கால் வந்து இந்த மாதிரி மறுத்து போயிருக்குங்கிறதுக்கு என்னென்னமோ டெஸ்ட் என்னென்னமோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணியும் கூட அவர்களுக்கு என்னவென்றே அவங்களால டயக்னோஸ் பண்ண முடியாத ஒரு சூழல், புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக உடல் ரீதியாக நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் சீராக இல்லாமல் அதை ஒரு தாம்பத்தியத்திற்காக நம்ம இன்னொரு மாற்று வழிகளையும் மாற்று முறையான சப்ளிமெண்ட்ஸையும் நம்ம நாடக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ஒரு சின்ன ஸ்ப்ளே கட் நம்மளை வந்து எடுத்துகிட்டு போய் விடுது அப்படின்னா, நம்ம வந்து வாஸ்து ரீதியாக ஒரு மூளைக்கு எவ்வளவு முக்கியத்துவம்ங்கிறது இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இது போன்று நிறைய வீடியோஸுங்கிறது கண்டிப்பாக வரும். வாஸ்து வகுப்பில் மிக விரைவில் தொடங்க உள்ளது. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அட்மிஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். விருப்பம் இருக்கவங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கலாம். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, ஸ்டே டியூன், டேக் கேர். உங்கள் பாலன்.